சென்னையை அடுத்த நெம்மேலியில் 342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் மாமல்லன் நீர்த்தேக்கத்துக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். சென்னை மாநகர மக்களுடைய குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்காக சென்னையில் 6வது நீர்த்தேக்கமாக அமையப் போகின்ற மாமல்லன் நீர்த்தேக்கத்திற்கு இன்னும் சற்று நேரத்திலே முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கின்றார். மொத்தமாக 342 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமையவுள்ள இந்த மாமல்லன் நீர்த்தேக்கம் என்பது வடநெம்மேலி பகுதிக்கும் திருப்போரூர் வட்டாரத்தையும் சார்ந்து 4000 ஏக்கர் பரப்பளவிற்கு மேலே கொண்ட நிலப்பகுதியிலே அமைய இருக்கின்றது. இதன் மூலமாக கிட்டத்தட்ட 1.6 TMC அளவிற்கு தண்ணீரை சேகரிக்க முடியும் என்ற தகவலை நீர்வளத்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். மழைக்காலங்களில் பெய்யக்கூடிய வெள்ள நீரை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய விதமாக இந்த மாமல்லன் நீர்த்தேக்கம் அமைய இருக்கின்றது. கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் OMR என்று சொல்லப்படக்கூடிய ராஜீவ்காந்தி சாலைக்கு இடைப்பட்ட நிலப்பகுதியிலே இந்த நீர்த்தேக்கம் அமைய இருக்கின்றது. சென்னை அடுத்த நெம்மேலியில் 342 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் மாமல்லன் நீர்த்தேக்கத்திற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டுகிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன், நீங்கள் தொடரலாம். இந்த நீர்த்தேக்கத்தை பொறுத்தவரை சென்னைக்கு 6வது நீர்த்தேக்கமாக அமைய இருக்கின்றது. இந்த நீர்த்தேக்கத்தின் மூலமாக 1.6 கொள்ளளவு கொண்ட நீரை சேகரிக்க முடியும் என்ற தகவலை ஏற்கனவே நீர்வளத்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். சென்னையினுடைய மக்கள் தொகை பெருகி வரக்கூடிய சூழ்நிலையில் அதை பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக 4375 ஏக்கர் பரப்பளவிலே 1.6 TMC கொள்ளளவில் ஆண்டுக்கு 2.25 TMC வெள்ள நீரை சேமிக்கக்கூடிய அளவிற்கு சென்னையினுடைய 6வது நீர்த்தேக்கமாக இது அமைய இருக்கின்றது. இதன் மூலம் கிடைக்கக்கூடிய 170 MLD குடிநீரை கொண்டு சென்னை மற்றும் புறநகர் பகுதி மக்களுடைய குடிநீர் தேவையை நிறைவு செய்ய முடியும் என்பது அரசினுடைய தகவலாக இருக்கின்றது. அதன்படி கிட்டத்தட்ட இந்த தண்டலம், திருப்போரூர், திருவிடந்தை, கடம்பாடி, மாமல்லபுரம் உள்ளிட்ட சென்னையினுடைய புறநகரில் அமைந்திருக்கக்கூடிய செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்ட பகுதிகள் மட்டுமல்லாமல் அதை ஒட்டி இருக்கக்கூடிய மாமல்லபுரம் சுற்றுவட்டாரத்தினுடைய 12 கிராம மக்களுக்கு குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும். அது மட்டுமல்லாமல் தென் சென்னையினுடைய மிக முக்கிய பகுதிகளாக இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர், மேடவாக்கம், பள்ளிக்கரணை உள்ளிட்ட பகுதி மக்களுடைய குடிநீர் தேவையையும் பூர்த்தி செய்யக்கூடிய விதமாக மழைக்காலங்களில் பெய்யக்கூடிய அந்த வெள்ள நீரை, தேங்கக்கூடிய வெள்ள நீரை சேமிக்கக்கூடிய விதமாக இந்த 6வது நீர்த்தேக்கமாக சென்னை அமைய இருக்கின்றது. ஏற்கனவே பூங்குழல், செம்பரம்பாக்கம், கண்ணன்கோட்டை, தேர்வாய் கண்டிகை உள்ளிட்ட ஏரி எல்லாம், சோழவரம் போன்றவை எல்லாம் எப்படி செயல்பட்டு வருகிறதோ இந்த நீர்த்தேக்கமும் செயல்படும் என்ற தகவலையும் நீர்வளத்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் அடிக்கல் நாட்டி இந்த திருவிடந்தை, திருப்போரூர் உள்ளிட்ட பகுதிகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய நீர்நிலைகளில் இருந்து மழைக்காலங்களில் கிடைக்கக்கூடிய வெள்ள நீரை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய விதமான இந்த புதிய நீர்த்தேக்கத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்ட இருக்கிறார். மொத்தமாக 342 கோடியில் அமையக்கூடிய இந்த நீர்த்தேக்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய குடிநீரை தென் சென்னை பகுதிக்கு மட்டுமல்லாமல் மாமல்லபுரம் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய, திருப்போரூர் சுற்றுவட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மீனவ கிராமம் உள்ளிட்ட கிராம மக்களுக்கும் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் OMR அந்த ராஜீவ்காந்தி சாலைக்கு இடைப்பட்ட பகுதியில் பெய்யக்கூடிய மொத்த மழை நீரையும் தேக்கிக் கொள்ளக்கூடிய விதமாக நிலத்தடி நீர்மட்டத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கும் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கும் உதவக்கூடிய ஒரு திட்டமாக இந்த திட்டம் இருக்கும் என்று ஏற்கனவே நிதிநிலை அறிவிக்கையின் பொழுது முதலமைச்சர், நிதிநிலை அமைச்சர் உள்ளிட்டவர்கள் அறிவித்திருந்தார்கள். அதற்கேற்ப இன்னும் சற்று நேரத்தில் இதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற இருக்கின்றது. முதலமைச்சர் பங்கேற்றிருக்கின்றார், துணை முதலமைச்சர் பங்கேற்றிருக்கின்றார், அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் பங்கேற்றிருக்கக்கூடிய இந்த நிகழ்வில் இன்னும் சற்று நேரத்திலே அடிக்கல் நாட்டப்பட்டு இதற்கான திட்டங்களை தொடங்குவதன் அடையாளமாக பணிகளை முதலமைச்சர் தொடங்கி வைக்க இருக்கின்றார். மற்றும் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடிய நம்முடைய தலைமைச் செயலாளர் ஐயா அவர்களுக்கும், மாவட்ட ஆட்சியர் செங்கல்பட்டு, காவல் கண்காணிப்பாளர் செங்கல்பட்டு, பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.